ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? நான் காலையிலே ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நிஜமாலுமே வேறு லெவல் மக்களே. இந்த ஒரு 12ஆம் வகுப்பு படிக்க ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 600க்கு 565 மார்க் வாங்கியிருக்காங்க. வேறு லெவல் தானே. ஏன்னா மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். அவங்கள வந்து ஒரு சிலர் வந்து இவங்க வந்து ஊனமுற்றோரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேவலமாக பார்க்குறாங்க. ஆனால் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, காசு பணம் இருக்கிறவங்க, எல்லாமே இருக்கக்கூடியவங்க பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு மார்க் எடுப்பாங்களான்னு வந்து எனக்கு தெரியல. ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான் மக்களே. அப்போ வந்து அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சிவியராக இறங்கியிருப்பாங்க, அதில் படிச்சிருப்பாங்க, நம்ம அதில் சாதிக்கணும், அப்போ நம்மளை எல்லாமே மாற்றுத்திறனாளி அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, அந்த மனசளவில் ஒரு ஊனங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அவங்க வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வேறு லெவல் தான். எல்லா பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் தான். அதனால் அதாவது குழந்தைங்க வந்து படிக்கிற குழந்தைங்க இன்றைக்கி வந்து +2 ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு வந்து 10வதுக்கு மேலே படிக்கக்கூடிய ஒவ்வொரு நமக்கு வந்து படிப்புமே நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம வேறு லெவலாகவே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம கல்வி கொண்டு போய் நம்ம இறங்கி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி நம்ம பெற்றவங்களுக்கும் ஒரு பெருமை. நமக்கு வந்து ஒவ்வொரு காசுமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சர்ச் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக பிள்ளைங்க ஃபாலோ பண்ணிக்கணும். கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். வசதி இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வசதி இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கெல்லாம் போய் ஒன்றும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து நிஜமேலுமே இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை மாற்றுத்திறனாளிக்கு இடையில சாதனையாக சாதிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு லேடிஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாவே நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த ஊருக்கே அந்த பொண்ணு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.